நம்ம ஈசாக்கின் வம்சத்தில் வந்தவர்கள். ஈசாக்கு மகன் யாக்கோபு. யாக்கோபு என்பது இஸ்ரேல் என்ற அர்த்தம். இஸ்ரவேல் வம்சத்தில் வந்தாங்க. இவங்க இந்த வம்சம்தான் ப்ராமிஸ்டு பீப்புள் அப்படிங்கிற விஷயம் வந்து கிறிஸ்துவுக்கு முன் 2000 வருடங்களும் கிறிஸ்துவுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் 2000 வருடங்களும் நம்பிக்கை இருக்குது. இந்த காலகட்டத்தில் திடீர்னு ஒரு 570 ஒருத்தர் தோண்டி, இல்லை ஆப்ரஹாமின் பிள்ளை ஐசாக் இல்லை இஸ்மாயிலை தான் கடவுள் தேர்ந்தெடுத்தா சொல்லும் போது உங்களுக்கு ஒரு பெரிய வரலாறு பார்த்தீங்கன்னா நீங்கள் மூடி மறைக்க பார்க்கிங்க. இன்னைக்கு இஸ்ரேல் நாடுடைய யூதர்கள் என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, யாக்கோப்புல ஒரு மனுஷன், யாக்கோப்புடைய பையன் தான் யூதா, அந்த 4வது பையன் நினைக்கிறேன், அவருடைய இனத்தை தான் யூத இனம் அப்படிம்பாங்க. அந்த இனத்தில் தான் நீங்கள் இஸ்லாமில் சொல்லப்பட்ட எல்லா ப்ராஃபிட்ஸ், நீங்கள் குரானில் சொல்லப்பட்ட தாவூத் ஆகட்டும், மூசா ஆகட்டும், இயேசு ஆகட்டும், அய்யூப் ஆகட்டும், எல்லோருமே யூதர்கள். அப்போ யூதர்கள் வம்சத்தில் வந்தது தான்